ஏன்னா குரு வந்து பெரிய நன்மை பண்ணாது, இருக்கிற இடத்துக்கு நல்ல பண்ணாது. அது எந்த பாவத்தில் ஏறினாலும் அந்த பாவம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, பார்த்த இடம்தான் விருத்தியாகும். அதில் கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் இப்பொழுது இருக்கும் குரு ருணம் ரோகம் சத்ரு போன்றவற்றையெல்லாம் இல்லாமல் செய்துவிட்டு உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுத்து விட்டு போய்விடும். மிகப்பெரிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கௌரவ பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்கள் பிரபலங்கள் எல்லாம் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையிலே வரப்போகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும். அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் வந்து சேரும். செவிகுளிரச் செய்கின்ற நற்செய்தி ஒன்று வரப்போகிறது இன்று மாலையிலே. இன்றைய நாள் ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீனராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5 குடைவன் 11 குரு பார்வையிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் குரு பார்வை பெறுகின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் சாரம் பெற்ற சந்திரன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது அசையா சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவீர்கள். நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். வீடு மாற்றம் செய்வது, வீட்டை புதுப்பிப்பது அல்லது வீடு கட்டுவது, மேலும் ஒரு வீடு வாங்குவது போன்றவற்றையெல்லாம் செய்வதற்கு இப்பொழுது உகந்த நேரம் என்று சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.